இன்னைக்கு இந்த சபை நடக்கிறது யாருடைய பணத்துல? மக்கள் வரி பணத்துல தான் இங்க சட்டசபையே நடக்குது. ஒரு கூட்டமும் இங்க மக்கள் வரி பணத்துல நடக்குது. அப்ப மக்கள் இங்கு நேரலையில இந்த நிகழ்வை பார்க்கறதுல என்ன தவறு என்பதை தான் கேப்டன் அன்னைக்கு கேட்டார். சட்டமன்ற நேரலையை துண்டித்துள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த் பதிலளித்துள்ளார் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். அதுதான் இதுதான் கேப்டன் அன்னிலிருந்து சொல்றார். நேரலையிலே கொண்டு வாங்க, தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற மக்கள் சபையில் நடக்கும் நிகழ்வுகளை நேரடியாக பார்க்கணும். இன்னைக்கு அப்பதான் மக்களுக்கு தெரியும். இப்போ இங்க நான் இதையும் இன்னைக்கு பதிய வச்சேன். இன்னைக்கு இந்த சபை நடக்கிறது யாருடைய பணத்துல? மக்கள் வரி பணத்துல தான் இங்க சட்டசபையே நடக்குது. ஒரு கூட்டமும் இங்க மக்கள் வரி பணத்துல நடக்குது. அப்ப மக்கள் இங்கு நேரலையில இந்த நிகழ்வை பார்க்கறதுல என்ன தவறு என்பதை தான் கேப்டன் அன்னைக்கு கேட்டார். ஒரு ஆளுங்கட்சி பக்கம் மட்டும் நீங்க நேரலை பண்றீங்களே, ஒட்டுமொத்தமாக சமமாக நீங்க நேரலை பண்ணுங்கன்னு கேட்டார். பண்றோம் அப்படின்னு அன்னைக்கு அவைத்தலைவர் சொன்னார். ஆனா நீங்க பத்திரிகையாளர்கள்லாம் கேக்குறீங்க, நேரலையில் முழுவதுமான நிகழ்வுகள் வரவில்லை என்பதை நீங்க சொல்றீங்க. இதை நிச்சயமாக அவைத்தலைவருடைய கவனத்திற்கு நான் கொண்டு செல்வேன் என்பதை மீண்டும் இந்த நேரத்தில் பெண்கள் மீதோ குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய வன்கொடுமை பேரவையில நீங்க உட்பட திமுக உறுப்பினர் உட்பட கொலை கொள்ளை சம்பவம் அதே போன்ற பாலியல் குற்றங்கள்லாம் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கோம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் பத்தி பேசுறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.